தமிழிசைக்கு பெரும் விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததா காவல்துறை அப்படிங்கிற கேள்வி எழுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்த முயன்ற பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு காவல்துறையால் முற்றுகையிடப்பட்டு கைது செய்து தடுத்து வைக்கப்பட்ட விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவதால் பெரிய மாற்றம் எதுவும் வந்துவிட போகிறது கிடையாது. அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்தும் விவகாரத்தில் காவல்துறையின் அனுமதியை இதுவரை யாரும் பெற்றதா தெரியல. அப்படி சட்டம் எதுவும் வரையறுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குரியதான். இந்நிலையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசையை திடீர்னு காவல்துறை கைது செய்திருக்காங்க. அதாவது கைது செய்ய முற்பட்டிருக்காங்க. அவங்கள தமிழிசையை சூழ்ந்து காவல்துறை கைது செய்ய முற்பட்டாங்க. ஒரே தள்ளுமுள்ளு அப்புறம் வாக்குவாதமாக இருந்தது. இந்த நிகழ்வு ஒரு பெரிய விளம்பரத்தையே காவல்துறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா பார்க்கப்படுது. போக பார்த்தா திமுகவுக்கு முக்கிய எதிர்க்கட்சியாக பாஜக உருவாக்கும் நிலை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுவதாகவே தெரியுது. போதாக்குறைக்கு தமிழிசை தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் வேளையில் சில திமுகவினர் அங்கே வந்து தமிழிசையை வேனில் ஏற்று அப்படின்னு முழக்கமிட்டு அவங்க பங்குக்கும் பாஜக போராட்டத்தின் பரபரப்பை அதிகரித்தாங்க. இந்த கலைபரம் சுமார் 3 மணி நேரம் அதுக்கு மேலேயும் நீடிச்சது அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்திலிருந்து பிரச்சனையை தணிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்பட்டதாகவே தெரியல. கட்சி தொண்டர்கள் வேண்டுமானால் இதை ரசிக்கலாம். ஆனால் மேலிடத்தில் இருப்பவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தலையிட்டு அதை சுமூக முடிவுக்கு கொண்டு வரவே முயற்சி செய்வாங்க. காவல்துறை மேல்மட்டமோ தமிழிசையை கடும் வெயிலில் நிற்க வைப்பதன் மூலம் அவரை வேனில் ஏற வைத்து விடலாம் அப்படின்னு தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே கவனமாக இருந்திருக்காங்களே தவிர பிரச்சனையை தீர்க்க முயற்சித்ததாக தெரியல. கடைசியாக காவல்துறை அவரை கைது செய்து விடுவிப்பதாக அறிவித்திருக்காங்க. காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறை பிரச்சனையை பரபரப்பாக்கும் விதத்திலேயே இருந்தது. தேவையில்லாத பெரும் விளம்பரம் பாஜகவிற்கு திட்டமிட்டு தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுது. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு திமுக அரசு திட்டவட்டமாக அறிவித்து விட்ட நிலையில் அதை அரசு தீவிரமாக கடைபிடித்தால் எந்த விதத்திலையும் மும்மொழி கொள்கை மாநில அரசை மீறி நுழைந்துவிட முடியாது. அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்றால் தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் மட்டும் ஏன் மும்மொழி கொள்கை அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை பாஜகவினர் எழுப்புறாங்க. தமிழகத்தில் தமிழை வளர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழை பயிற்று மொழி ஆக்குவதில்லை. கடைகள் மற்றும் நிறுவனங்களில் வைக்கப்படக்கூடிய பெயர் பலகையிலும் கூட தமிழ் இல்லை. தமிழை சரியாக கூட எழுத தெரியாத மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அப்படின்னு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் சொல்றார். இப்படி மொழிக் கொள்கை என்பது கட்சிகளுடைய பார்வையில் மாறுபட்டு நிற்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் இது பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். மொழி பிரச்சனை என்பது இயல்பான உணர்வோட்டமாகும். அதை யாரும் தூண்டிவிடவும் முடியாது, அழித்து விடவும் முடியாது. மொழி போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் கூட நடந்திருக்கிறது. தமிழகத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது அப்படின்னா கோவாவில் மராத்திக்கு மாற்றாக தங்கள் தாய்மொழியான கொங்கணி மொழியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கோரி போராட்டங்கள் நடைபெற்றது. 1961ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர் பிடியிலிருந்து கோவா விடுதலை பெற்ற போது மராட்டி மொழியை வேறு பாணியில் பேசும் ஒரு மொழியாக கொங்கணி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு 1970 தேவநகரி எழுத்தில் எழுதப்படக்கூடிய கொங்கணி மராத்தியுடன் சேர்ந்து கோவாவின் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சசிகலா கக்கோட்கர் முதல்வராக இருந்தபோது கோவாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மராத்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது. இதற்கு கொங்கணி அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கொங்கணி அலுவல் மொழியாக்கப்பட்டு அமைப்பு சட்டத்தின் 8வது பிரிவில் சேர்க்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 1980 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த போதும் அது நடக்கல. அதற்கு பிறகு கொங்கணியை ஆட்சி மொழியாக்க கோரி 1986 கொங்கணி பிரஜெஸ்டோ அவாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் துவங்கியது. இதற்கு பிறகு கொங்கணி ஆட்சி மொழியாக்க கோரி 1986ஆம் ஆண்டு கொங்கணி பிரஜெஸ்டோ ஆவாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடங்கியது. இதையடுத்து கலவரம் வெடித்தது. 7 பேர் கொல்லப்பட்டாங்க. கலகத்தை அடக்க இராணுவம் வரவழைக்கப்பட்டது. முடிவில் 1987 பிப்ரவரி 4ஆம் தேதி கோவா யூனியன் பிரதேசத்தின் ஒரே அலுவல் மொழியாக கொங்கணி அங்கீகரிக்கப்பட்டது. அதேபோல் கர்நாடக மாநிலத்திலும் கன்னட மொழியை முதன்மை மொழியாக்கும் போராட்டமும் நடைபெற்ற போது கர்நாடக பள்ளிகளில் கன்னடம் கட்டாய பாடமாக 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதேபோல ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் போஜ்புரி, மகஹி ஆகிய மொழிகளை மாநில மொழிகளாக அங்கீகரிக்கணும் கோரி போராட்டங்கள் வெடித்தது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு தான் இந்த மொழியில் படித்தவர்களும்
அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவித்தாங்க.